சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாரிசு நடிகராக வந்தாலும் அவர்களுக்கு திறமை இருந்தால்தான் நீடிக்க முடியும். அந்த நேரத்தில் ஒரே குடும்பத்தில் இருந்து ஒருவர் நடிக்க வந்துட்டாங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய வீட்டில் இருந்து பல நடிகர்கள் உருவாகிடுவாங்க. இப்படி வாரிசு நடிகராக வந்தாலும் அவர்களுக்குன்னு திறமை இருந்தால் மட்டுமே அவங்க தன்னுடைய அந்த இடத்தை தக்க வச்சுக்க முடியும். அந்த வகையில் தமிழ் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் அம்மா, மகள், பேத்தின்னு 3 தலைமுறை நடிகைகள் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி இருக்காங்க. தியாகராஜ பாகவதர் நடிப்பில் 1937ஆம் ஆண்டு வெளியான சிந்தாமணி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க நடிகை குமாரி ருக்மணி. சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த இவங்க 1945 வெளியான ஸ்ரீவள்ளி படத்தில் நாயகியாக அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து டி.ஆர். மகாலிங்கம் நாயகனாக நடிச்சிருந்தார். பிறகு சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. 2000ஆம் ஆண்டு வெளியான கண்டுகொண்டேன் படத்தில் மணிவண்ணனின் தாய் கேரக்டர் நடித்திருந்த குமாரி ருக்மணி 2007ஆம் ஆண்டு காலமானாங்க. இவங்களுடைய மகள் லக்ஷ்மி 1968ஆம் ஆண்டு ஜீவானம்சம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. எம்ஜிஆருடன் மாட்டுக்கார வேலன் படத்தில் நடித்தாங்க. மேலும் சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம்னு 650க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. 1977ஆம் ஆண்டு வெளியான சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துக்காக தேசிய விருது வாங்கினாங்க. 1978ஆம் ஆண்டு வெளியான ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் படத்துக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருது வாங்கினாங்க. இவங்களுடைய மகள் தான் ஐஸ்வர்யா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தின்னு நடித்து வந்துட்டுருக்காங்க. 1991ஆம் ஆண்டு ராமராஜன் நடிப்பில் வெளியான மில் தொழில் என்ற படத்தின் மூலம் தமிழ் நடிகையாக அறிமுகமானாங்க. பிறகு பாக்யராஜோட ராசுக்குட்டி, ரஜினியுடன் எஜமான், கமலின் பஞ்சதந்திரம், த்ரிஷாவுடன் அபியின் நானும், சூர்யாவோட 6, அதற்கப்புறம் பல வெற்றி படங்கள் நடித்தாங்க. பொல்லாதவன் உள்ளிட்ட சில படங்களில் லக்ஷ்மியுடன் இணைந்து நடித்திருக்கக்கூடிய ரஜினிகாந்த் எஜமான் படத்தில் ஐஸ்வர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது 3 தலைமுறையாக இவங்க சினிமாக்களில் ஒரே குடும்பத்திலேருந்து வந்து நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் ரசிகர்களால் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.